இளையராஜாவிடம் மன்னிப்பு கேட்ட தேவா என்ன விஷயம் தெரியுமா? 1970 இருந்து இப்ப வரைக்கும் தன்னோட இசையால ரசிகர்களோட உலகத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்காரு இசைஞானி இளையராஜா. ஆனா அவர் காட்டுற ஆட்டிடியூட்டும் காப்புரிமை கேட்டு பலர் மேல வளைச்சு வளைச்சு கேஸ் போடுறதும் தான் சர்ச்சையாச்சு. கடந்த சில மாசங்களுக்கு முன்ன இசைஞானி சிம்பொனி இசை நிகழ்ச்சிக்காக லண்டன் போயிருந்தாரு. அப்ப அவர்கிட்ட ஒருத்தர், இசையமைப்பாளர் தேவா தன்னோட பாடல்களுக்கு காப்புரிமை கேட்கிறது கிடையாதுன்னு கேள்வி எழுப்பினாரு. அந்த கேள்விக்கு இப்ப மன்னிப்பு கேட்டிருக்காரு தேவா. அத பத்தி தேவா பேசும்போது, இளையராஜா எனக்கு குரு மாதிரி. அவர் பெரிய சாதனை செய்யணும்னு லண்டன் போயிருக்காரு. அவர்கிட்ட இப்படி கேள்வி கேட்கிறது நியாயம் இல்ல. செய்தியாளரோட அந்த செயலுக்காக நான் இசைஞானி இளையராஜா கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு பேசியிருக்காரு தேவா. யாரோ செய்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கிறாரே தேவா, தன்னோட பாடல்களுக்கும் காப்புரிமை கேட்கிறது கிடையாதுன்னு இப்பவும் தேவாவுடைய பெருந்தன்மை புகழ்ந்து தள்ளுறாங்க ரசிகர்கள். அவ்வளவு ஏன், தேவாவோட மகனும் இசையமைப்பாளருமான ஸ்ரீகாந்த் தேவா தான் இசையமைச்ச மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்துல இளையராஜா கம்போஸ் பண்ண சிவராத்திரி தூக்கம் ஏது பாட்டை யூஸ் பண்ணாரு. இதனால வனிதா மேல இசைஞானி கேஸ் போட்டது குறிப்பிடத்தக்கது. எது எப்படி இருந்தாலும் ஃபியூச்சர்ல இளையராஜாவுடைய இசை மக்களுக்கு மெடிசனா இருக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது.